விபச்சார தொழிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு திருநங்கைய நைட்டு சர்வீஸ் இருக்கு என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போன ஒரு நார்த் இந்தியன் அந்த திருநங்கை கூட விடிய விடிய 1 மணி நேரம் இருந்ததுக்கு அப்புறமா பணம் கொடுக்கறதுல பிரச்சனை ஆகி அந்த திருநங்கையை அடிச்சே பண்ணி அந்த திருநங்கைய ஒத்து துணி இல்லாம நிறுத்தாமல அங்கே விட்டு ஓடி போயிட்டான். இந்த சம்பவம் நான் நிக்கிற இந்த வானகரத்துல நேத்து நடந்திருக்கு. ஏண்டா நாங்களே சமுதாயம் ஒதுக்குது வீட்டை ஒதுக்குனாடா இந்த மாதிரியான கேவலமான பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த பொழப்பு நடத்துற எங்க கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு எங்களே இந்த மாதிரி பண்றீங்களாடா நீங்களா நல்லா இருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநங்கைக்கு நடந்த கொடுமை நினைச்சு மற்ற திருநங்கைகள் கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த திருநங்கை யாரு? அந்த திருநங்கைய சர்வீஸ்க்கு 1 மணி நேரம் இருக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு பண்ண அந்த வடமாநில இளைஞர் யாரு? இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, அந்த திருநங்கையோட எப்ப கண்டுபிடிச்சாங்க, அந்த வாலிபனை கைது பண்ணாங்களா அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கதான் இப்ப நம்ம சம்பவம் நடந்த இடத்துக்கே போறோம். வானகரம், மதுரவாயில், போரூர், பூந்தமல்லின்னு சொல்லிட்டு இந்த ஹைவேக்கல்ல இரவு நேரங்கள்ல பாலியல் தொழிலுக்காக கஸ்டமர்களுக்காக சர்வீஸ்க்காக நிறைய திருநங்கைகள் அங்கங்க கூட்டமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் அன்னைக்கு நைட்டு ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த திருநங்கை பாண்டி என்ற ஷில்பா, நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவங்க தான் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டதும் இதே திருநங்கை தான். நீங்க போட்டோல பாக்குற இந்த ஷில்பான்ற திருநங்கை அவங்களுடைய சொந்த ஊரான திருச்சியில இருந்து 13 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க டிரான்ஸ்ஜெண்டரா பிறந்த குத்தத்துக்காக இவங்க வீட்டுல உள்ளவங்க இவங்கள ஏத்துக்கல. பொட்டு வச்சுக்கிறான், பூ வச்சுக்கிறான், புடவை கட்டி இருக்கான், வீட்டுக்கு ஒத்துக்க மாட்டான், மான மரியாதை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க, குடும்பப்படுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் சென்னையில இருக்கக்கூடிய மற்ற டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் உதவி மூலமா இதுக்கப்புறம் வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த ஷில்பா வந்து சென்னை வந்திருக்காங்க. சோ சென்னை வந்த இந்த ஷில்பாவை சமுதாயமும் ஏத்துக்கல, யாரும் இவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுக்கல. சோ வேற வழி இல்லாம வயிற்று பொழப்புக்காக இந்த திருநங்கை ஷில்பா வந்து அவங்களுடைய ஹெட் நாயக்குகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஆர்டர் பேர்ல இவங்க வந்து தொல்லை ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 13 வருஷமா. சோ வழக்கம் போல அன்னைக்கு கஸ்டமருக்காக நின்றுகிட்டு இருந்த இந்த ஷில்பாக்கு கஸ்டமரா வந்தது ஒரு வென பிடிச்ச நார்த் இந்தியன். அவன் வேற யாரும்ல இவன் தான். நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவன் பேரு வந்து துர்ஜன், அசாம் மாநிலத்தை சேர்ந்த 20 வயது இளைஞன். இவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி. சோ இவன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னா, இவன் வானகரம்ல இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் கம்பெனில இந்த லோடு ஏத்தி இறக்குறது, வண்டி டிரைவரா இருக்கு, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு 1 மணி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கு. அதனால இந்த நாய் அவன் பைக் எடுத்து வந்து யாரா கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ இந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்த ஷில்பாவை பார்த்து அவன் அழகுல மயங்கிருக்கான். ஏன்னா அந்த ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாளியா நிக்கும் போது கஸ்டமரை கவர் பண்றக்க சூப்பரா செம்மையா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஷில்பா கிட்ட வந்துட்டு நான் வர்றேன், என் கூட வாங்க, எத்தனை ரவுண்டு, எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு டீல் பேசினதுக்கு அப்புறமா ஏன் இடத்துக்கு வாங்க, ஒரு குடோனுக்கு போலான்னு சொல்லிட்டு இந்த ஷில்பாவை இந்த துர்ஜன் நாய் அவன் பைக்ல கூட்டு போயிருக்கான். நான் நிக்கிற இந்த இந்திரா நகர் மெயின் ரோட்ல இடது பக்கத்துல இருக்கிற எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த டைல்ஸ் குடோனுக்கு தான் அந்த திருநங்கையை துர்ஜன் வந்து கூட்டு வந்திருக்கான். இந்த குடோனுக்கு எப்பா கூட்டு வந்தான் அப்படின்னா, அந்த துர்ஜன் இங்கதான் வேலை பாக்குறான், லோடு ஏத்தி இறக்குறது, டிரைவரா வேலை பாக்குறது சொல்லிட்டு எல்லா வேலையும் இங்கதான் போயிட்டு இருக்கு. சரி நம்ம வேலை பாக்குற இடம் தானே, நம்ம எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போலாம், கூட வேலை பாக்குறவங்களும் நம்ம வடமாநில தொழிலாளர் அப்படிங்கும் போது அவனுக்கு நிறைய ஆக்சஸ் இங்க இருந்திருக்கு. அதனாலதான் யாருமே இல்லாத சமயத்துல அன்னைக்கு நைட்டு வந்து அந்த திருநங்கை இங்க கூட்டு வந்திருக்கான். சோ மக்களை அந்த குடோனுக்குள்ள வந்தாச்சு. இந்த குடோன்ல தான் அந்த திருநங்கைக்கு அந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் செடி சத்தியமா தான் கிடக்குது. சோ அப்படிங்கும் போது இங்க பெருசா ஆக்சஸ் இல்ல, யாரும் எதுவும் பெருசா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி தெரியுது. ஆனா இங்க அந்த லோடு வண்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வண்டியை உள்ள நிப்பாட்டிட்டு எடுத்துட்டு போறதுக்காக மட்டும் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கதான் அந்த திருநங்கையை வந்து அந்த துர்ஜன் வந்து பண்ணணும், இங்கதான் அந்த பொண்ணு கூட 1 மணி நேரம் இருந்தானா அப்படி கேட்டா கிடையாது. இங்க பாருங்களேன். சோ இந்த குடோன்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் யூஸ் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஷில்பா திருநங்கையை அந்த துர்ஜன் இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு அந்த திருநங்கை கூட வழி உறவு, ஆசை உறவுல ஈடுபட்டிருக்கான். சோ அவனோட எல்லா வெறியும் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கேட்ட பணம் கொஞ்சம் கொடுக்கணும் பாத்தீங்களா, அப்படி கொடுக்கும் போது அந்த ஷில்பா வந்து எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. துர்ஜனும் முடியாது, நீ இவ்வளவுதான சொல்லி உனக்கு கூட்டு வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போயிருக்கு. இதுல துர்ஜன் கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வந்து இங்க படுத்து கிடந்த ட்ரெஸ் இல்லாம படுத்து கிடந்து அந்த ஷில்பா வந்து புடுங்கினாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம பணத்தை புடுங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்துலதான் இங்க கீழே கிடந்த ஒரு பெரிய கட்டை எடுத்து இங்க துணியாம படுத்து கிடந்த அந்த ஷில்பா திருநங்கைய தலையில ஓங்கி அடிச்சு கொடூரமான முறையில வச்சு இங்க கொலை பண்ணிருக்கு அந்த துர்ஜன். இதெல்லாம் உனக்கு எப்படி பாலா தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த துர்ஜன் வந்து போலீஸ்காரங்கிட்ட கொடுத்த வாக்குமூலம் தான் இது எல்லாமே. இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அது இந்த பாத்ரூம்குள்ள இந்த டிரான்ஸ்ஜெண்டரை கூட்டு வந்து அவங்க கூட 1 மணி நேரம் இருக்கிறது வந்து நேத்தா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த குடோனை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இங்க வேலை பாக்குறவங்க. அதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த குடோனு ஃபுல்லாமே காண்டம் தாங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லா காண்டம். இங்க பாருங்க, இங்க காண்டம், இங்க காண்டம், இங்க இங்க இங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காண்டங்கள் கிடக்கு. அதுபோல இங்க பாருங்க,
இந்த லேடிஸ் தலையில மாட்டுவாங்க பாத்தீங்களா அந்த கிளிப்பு, இதுவும் உடஞ்சிருக்கு. சோ அந்த சண்டையில உடஞ்சுதான் இருக்கும். இது வந்து இங்க மேல கிடந்திருக்கு. சோ மேல அந்த திருநங்கை யூஸ் பண்ண அந்த ஹேர் கிளிப்ப காட்டுன பாத்தீங்களா, இங்க பாருங்க ஒரு ஜோடி கம்மல் இருக்கு பாருங்க என் கையில. சோ இதுவும் அந்த திருநங்கையோட கம்மல் தான். அது போக இந்த குடோன் ஃபுல்லா அவ்வளவு தெரிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான முறையில அந்த துர்ஜன் வந்து தாக்கியிருக்கான். சோ கொடூரமா அடிச்ச அடியில ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஒரு மாதிரி ரெட் கலரே இருக்கு. சோ இது என்னன்னு தெரியுதா, ரொம்ப ஸ்டைலிஷான மாடலிங்கான அந்த பால் தொழில் பண்ற திருநங்கைகள் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த விரல போட்டுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு விரல் வர மாதிரி ஹை ஜாலிங் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டைலா காட்டுறதுக்கு, அந்த இதான் இங்க பாருங்க. அது எனக்கு இங்க உள்ள இருந்து கிடைச்சிருக்கு. அந்த பாத்ரூம்குள்ள அந்த திருநங்கைய கொடூரமான முறையில பண்ணதுக்கு அப்புறமா அந்த உடம்ப தூக்கிட்டு வந்து துர்ஜன் இங்க போட்டிருக்கான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லா ரத்த. இங்க பாருங்களேன், இங்க அங்க அங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ரத்தையா தான் இருக்குது. இங்க பாருங்க, இந்த பைப்பு முழுக்க கரை தான். இங்க பாருங்க, இந்த குடோன் முழுக்க எங்க பார்த்தாலும் காண்டம். இங்க பாருங்க, இங்க காண்டம், இங்க காண்டம், அங்க நிறுத்துன்னு சொல்லிட்டு இந்த குடோன்ல எங்க பார்த்தாலும் காண்டமா தான் இருக்குது. சோ இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கிற கதை இல்லைங்க. பல வருஷமா பல இளைஞர்கள், இங்க வேலை பார்த்த தொழிலாளிகள், பல திருநங்கைகள், பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்த வந்து ஒரு லாஜா மாத்திருக்கானுங்க. இந்த குடோன்ல நமக்கு இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த துர்ஜன் வடமாநில தொழிலாளி இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய கரப்படிஞ்ச அந்த பேண்ட், கிழிஞ்சு போன கரப்படிஞ்ச அந்த பேண்ட் இங்க கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி பேண்ட்ல இருக்கிற கரையை பார்த்துட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கழட்டி போட்டு அப்படியே ஓடி இருக்கான் போல. சோ இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு இந்த பாத்ரூம்குள்ள ஒண்ணுமுன்னா இருந்து, அதுக்கப்புறம் பண பிரச்சனையில அந்த திருநங்கையோட தலையை சமைச்சதுக்கு அப்புறமா அந்த துணி இல்லாம கிடந்த நிர்வாண முறையில கிடந்த திருநங்கையோட உடம்புக்கிட்டு வந்து இங்க போட்டதுக்கு அப்புறமா அந்த துர்ஜன் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். சோ அவனுக்கு இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் வடமாநில தொழிலாளிகள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரோ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். மறுநாள் வழக்கம் போல இந்த குடோனுக்கு வந்து சரி வேலை பார்க்குற என்னதுன்னு பாக்குறதுக்காக மற்ற தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. அப்படி எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கேட்டை திறந்து உள்ள வந்து பார்க்கும்போது துணியே இல்லாம முறையில கிடந்த ஒரு திருநங்கையை பார்த்த உடனே அவங்க பக்கத்துல இருக்கிற வானகரம் போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சோ சம்பவம் நடந்த இந்த குடோனுக்கு வந்த வானகரம் காவல்துறையினர் இங்க முறையில துணி இல்லாம விழுந்து கிடந்த அந்த திருநங்கையோட கைப்பற்றி பரிசோதனைக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இவங்க வந்து ஒரு தொழிலாளி அப்படிங்கும் போது இந்த வானகரம் பூந்தமல்லி ஹைவேஸ்ல வந்து நிறைய தொழிலாளி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் நிப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்களோட அங்க அடையாளங்களை காட்டிட்டு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு நிறைய திருநங்கைகள் ஆமா சார் இவங்க எங்களுக்கு தெரியும், இவங்க பேர் வந்து பாண்டி என்ற ஷில்பா, திருச்சியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நேத்து நைட்டு ஒரு வடமாநில தொழிலாளி கூட பைக்ல வந்து சர்வீஸ் போனாங்க சார், நாங்க பார்த்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. சோ தொழில் பண்ற மற்ற திருநங்கைகள் கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஷில்பாவுடைய கணவர் சந்தோஷ் அவங்களையும் கைது பண்ணி போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிருக்காங்க. பாலா இவங்க திருநங்கையாச்சா, இவங்களுக்கு எப்படி ஒரு கணவர் கிடைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சோ திருநங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க காலம் முழுக்க ஒரு சிங்கிளாவே தனியாவே வாழ மாட்டாங்க. ஒரு கே எப்படி இருக்காங்க, ஒரு லெஸ்பியன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி திருநங்கை கூடயும் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாட்ஸ் வரும். அப்படிப்பட்டவங்களை இந்த திருநங்கைகள் வந்து அடையாளம் காண்டு அவங்கள வந்து தான் கணவரா ஏத்துப்பாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. சோ அந்த மாதிரி இந்த ஷில்பாக்கு வந்து ஒரு கணவரா அவங்க கூட டிராவல் பண்ற ஒரு நபர் தான் சந்தோஷ். அவர்கிட்டையும் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி, இந்த ரோட்ல இருக்கக்கூடிய நிறைய சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அந்த துர்ஜன் வடமாநில இளைஞர் வந்து பைக்ல வந்து இந்த ஷில்பாவை கூட்டிட்டு வரதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதுல வந்து என்ன யாருன்னு பார்த்து ஒவ்வொரு சிசிடிவியா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த குடோன் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சிசிடிவில இருக்கிற போட்டோ வச்சு இங்க வந்து கேட்டிருக்காங்க, எப்பா நீங்க சொன்ன மாதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பையன் தான் வந்திருக்கான், இந்த பாரு இவனை யாரா தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த குடோன்ல வேலை பார்த்தா மற்ற தொழிலாளிகள் இருப்பாங்களே வடமாநில தொழிலாளிகள், அவங்க கிட்ட என்னன்னு கேட்கும்போது சொல்லிட்டாங்க, சார் இவன் துர்ஜன் சார், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் சார், 20 வயசு பையனா சார், பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா துர்ஜன் எங்கெங்கெல்லாம் போவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு அங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருந்த துர்ஜனை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. சோ துர்ஜனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சார் ஆமா சார், நான் இந்த குடோன்ல தான் வேலை பாக்குறேன், டிரைவரா வேலை பாக்குறேன், லோடு மேனா வேலை பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமனா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா என்கிட்ட பணம் நிறைய இல்ல, இருந்தா லேடிஸ் கிட்ட போயிருப்பேன், பணம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனாலதான் பக்கத்துல டிரான்ஸ்ஜெண்டர் போனேன், இந்த ஷில்பா தான் வந்தாங்க, நான் அவங்களை இந்த குடோன் கூட்டு வந்தேன், இங்க வந்து அவங்க கூட வாய்வழி உறவு உறவு எல்லா மாதிரி உறவு நான் மேற்கொண்டேன், ஆனா அவங்க சொன்ன பணத்தை கொடுத்தேன், எனக்கு மேற்கொண்டு பணம் வேணும் குடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கினாங்க சார், அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் சார், அதனாலதான் பக்கத்துல இந்த பெரிய கட்டையை வச்சு நான் அடின்னு அடிச்சே பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறமா அவங்களுடைய வெளியில எடுத்து வந்து போட்டு நான் அப்படியே ஓடி போயிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு அங்க என்னென்ன நடந்துச்சோ, அதாவது இங்க இந்த குடோன்ல இந்த ரூம்ல என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே துர்ஜன் வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டான். சோ அதுக்கப்புறமா இந்த துர்ஜனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில அடைச்சிட்டாங்க. இவன் மூலமா பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த திருநங்கை அவங்களுடைய உடலை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் திருநங்கை இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஷில்பாக்கு வந்து இறுதி அஞ்சலாம் செலுத்தி முடிச்சுட்டாங்க. என்ன குடோன் இப்படி வச்சிருக்கீங்க, எல்லா பக்கமும் காண்டமா கிடக்குது, இதுக்கு இந்த குடோன் முதல்ல உங்ககிட்ட கொடுத்தாரான்னு சொல்லிட்டு
இவங்களுக்கும் ஒரு வார்னிங், இந்த குடோனோட ஓனர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போலீஸ்காரங்க போயிட்டாங்க. சம்பவம் நடந்த இந்த குடோனை சுத்தி பல அபார்ட்மெண்ட்கள் இருக்கு, பல வீடுகள், பல குடும்பங்கள் இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு எங்க இந்த மாதிரி இந்த குடோன்ல பல வருஷமா சம்பவம் நடக்குது போல, நிறைய காண்டம் பாக்கெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு கேட்டதுக்கு, தம்பி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி, அந்த குடோனே பழைய குடோனு, அங்க டைல்ஸ் ஏத்தி இறக்க கூட மாட்டாங்க, வண்டி மட்டும் தான் நிக்கும் போகும். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி நைட் ஆச்சுன்னா இருட்டாதான் கிடக்கும், குடோன்லயும் லைட் பெருசா இல்ல, அதனால அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அது பாக்குறதா எங்களுக்கு வேலையா, அதெல்லாம் தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்லிட்டாங்க. மிச்சம் பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பல வருஷம் நாங்க எல்லாம் பாத்துருக்கோம், இருந்தாலும் அது அந்த ஓனர் தான்ப்பா கண்டிக்கணும், நாங்க பார்த்து என்ன பிரயோஜனம், நாங்க அப்படியே கண்டுக்காம விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த திருநங்கை இங்க வந்து இருந்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பாதி பேர் சொல்றாங்க. திருநங்கையவே இங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கூட உறவுல இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு பெரிய மட்டமான ஒரு டேஸ்ட், இப்படி எல்லாம் இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துர்ஜனை குறை சொல்றாங்க பாதி மக்கள். திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அடாவடித்தனம் பண்ணுவாங்க, அவங்க செயினை புடுங்குவாங்க, காசு ஆட்டையை போடுவாங்க, ஒரு கடை திறக்கிறாங்கன்னா கும்பலா கடை மாடி நின்னுட்டு கை தட்டி பணம் கொடு சொல்லிட்டு புடுங்குவாங்க. அவங்களாம் சமுதாயத்துக்கு கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம 1000 குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலுமே அவங்கள அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளினது எது அப்படின்னா அவங்களுடைய பாலினம் தான். சோ அவங்க 3ஆம் பாலினத்தவங்களா பிறக்கும் போது அவங்கள வீட்லயும் ஏத்துக்கிறல, சமுதாயமும் ஏத்துக்கிறல, அவங்க திருநங்கை அப்படின்ற காரணத்துல வேலையும் கொடுக்கறல. சோ இப்படி இருக்கும்போது ஒரு உயிரா பிறந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 வேளைக்கு எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் பசிக்கும்ல. சோ வயிற்று பொழப்புக்காக வேற வழி இல்லாம சமுதாயம் ஒதுக்குனாலதான் நிறைய திருநங்கைகள் இந்த மாதிரி தொழில ஈடுபடுறாங்க. சோ அப்படி கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச காசை வச்சுதான் வீட்டோட கரண்ட் பில்லு, பொழப்பு, சாப்பிடுறது, ட்ரெஸ் மாத்திக்கிறது இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ திருநங்கைகள் இந்த மாதிரி மோசமான ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள நினைச்சு கோபப்படுறதா இல்ல பாவம் அதுல இருந்து தப்பி கரெக்டா இருக்கிற இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்குதே நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு தெரியல மக்களே. ஏதோ ஒரு வகையில பணப்பிரச்சனை வந்து சர்வீஸ் கூப்பிட்டவன் கையாலே அடி வாங்கி இங்க நிறுவன முறையில இறந்து கிடந்த அந்த சில்பா அவங்களோட உடல் இங்கதான் கிடந்துச்சு. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தேன், உங்களுக்கு எல்லா நியூஸையும் நான் சொன்னேன். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, திருநங்கையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த செய்தியை பாக்குற திருநங்கை உங்களோட வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பாலாவகை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.